வாக்களிப்பது ஜனநாயக உரிமையோ அதே போல நிராகரிப்புக்கான உரிமையையும் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் செப்டம்பர் மாதம் 27 ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை 2013 வழங்கு. மோட்டா நன் ஆஃப் தி எபவ், மேலே இருக்கிற வேட்பாளர்கள்ல யாருக்கும் வாக்களிக்க எனக்கு விருப்பமில்லை அப்படின்ற ஒரு தீர்வை கொடுக்குது. அக்டோபர் மாதம் 11 2023 நோட்டா நடைமுறைக்கு வந்தது. 5 மாநில தேர்தல் உடனடியா 2013 நடக்குது. மிசோரம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் டெல்லி இந்த 5 மாநிலத்திற்கான தேர்தல்ல நோட்டாவை பயன்படுத்துறாங்க. நோட்டா வெறும் எழுத்துக்களால மட்டுமே முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2017 இதற்கு ஒரு பிரத்யேகமான சின்னம் வேணும் சொல்லி செப்டம்பர் மாதம் 18 2015 அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் NID ஒரு பிரத்யேகமான சின்னத்தை வடிவமைக்கிறான்னு. வாக்குச்சீட்டுக்கு மேல கருப்பு நிறத்துல பெருக்கல் குறி போட்டு அந்த சின்னம் வெளியாகிறது. அது 2015 தேர்தல்கள்லயே பீகார்ல பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்கள்ல 2016 பயன்படுத்துறாங்க. இந்த சின்னத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிராகரிப்பு. உலகத்துல பெருக்கல் அப்படின்னு போட்டாலே நிராகரிப்பு அல்லவா? வேலை இருக்க வேட்பாளர்கள்ல அவருக்கு வாக்களிக்க விருப்பமில்லை, நன் ஆஃப் தி எபவ் அப்படின்னா நோட்டா வந்தது. சரி, இந்த நோட்டா மற்ற நாடுகள்ல இருக்கா அப்படின்னா இருக்கு. நோட்டாவுக்கு வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்ல. எந்த நாடுகள்லயும் அதற்கான மதிப்பு இல்ல. நோட்டா அதிக வாக்குகள் பெற்றால் கூட இரண்டாவதாவே யார் அதிக வாக்குகள் பெற்றுள்ளார்களோ அவர்கள் வெற்றி பெற்று உள்ளே செல்ல முடியும். இந்தியாவிலும் அதே நிலைமைதான். நோட்டா அதிக வாக்குகள் பெற்றாலும் கூட இரண்டாவது இடத்தில் எந்த வேட்பாளர் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டவர். தென் அமெரிக்காவில இருக்கக்கூடிய கொலம்பியாவுல இந்த நோட்டாவிற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோட்டா அதிக வாக்குகள் வாங்கினால் அங்கு தேர்தல் ரத்து செய்யப்படும். இந்த வேட்பாளரை எல்லாம் புறந்தள்ளிட்டு புதிய வேட்பாளரை அறிவித்து அங்கு தேர்தல் நடத்தப்படும். ஒட்டுமொத்த வேட்பாளரை மீது ஊழல் புகார்களோ குற்ற பின்னணிகளோ இல்ல கிடைக்காத வேட்பாளர்களையே நிறுத்தும் போது வாக்காளர்கள் அவர்களை நிராகரிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த சக்தியை நோட்டாவிற்கு கொலம்பியா அளித்துள்ளது. இந்தியாவிலும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். வாக்காளர்களுக்கு இந்த ஒரு உரிமையை வழங்க வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் இதை கவனத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் அதை பரிசீலிக்கும் என்றே நம்பலாம். அப்போதுதான் ஒரு வலிமை வாய்ந்த ஜனநாயகத்தை நிச்சயம் நாம் உருவாக்க முடியும்.